எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் போதுதான் எனக்கு ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒன்னு காலு, இன்னொன்னு காரு. சார் அவரு பால்டாயில் பேபி. அவருக்கு அரசியல் தெரியல. இந்த 4.5 ஆண்டு காலத்துல ஏதாவது நல்ல திட்டங்கள் அறிவிச்சு இந்த மக்களுக்கு சேவை செஞ்சிருந்தா அடுத்தவங்களை நோண்டி பார்க்கறதே வேலையை வச்சிருக்க மாட்டாங்க. அவருக்கு வேலை வெட்டி இல்ல, எதுவுமே இல்ல. ஏதாவது இருந்தா ஒரு எதிர்கட்சி தலைவரை எங்க போனாரு, காலில் போனாரா, முகத்தை துடைச்சாரா, கழிவறைக்கு போனாரா, யாருடைய பேசினாரு, இதுவா சார் ஒரு துணை முதல்வருடைய வேலை? சார் நாட்டு மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு சார். இங்க கடுமையான சாதிய கொடுமைகள் நடக்குது சார் இந்த மண்ணுல. முதல்ல தாம் முதுக பத்தி தெரியணும் சார். நீங்க அடுத்தவங்க முதுக பத்தி குறை சொல்ற வேலையை வச்சு கூடாது. ஏன்னா அவருக்கு அரசியல் அனுபவம் பத்தாது. சரி, ஏதோ படம் நடிச்சாரு, ஏதோ அவங்க அப்பா இருக்கும்போதே தன்னுடைய மகனை துணை முதல்வராக்கி முதல்வர் ஆக்கலான்னு அவர் ஒரு மனக்கோட்டை கட்டியிருக்காரு. அதனால திரு உதயநிதி போற இடமெல்லாம் பொய்யை தவிர்த்து வேற உண்மையே பேச தெரியல. இவங்க போட்ட திட்டம் எதுவுமே செயல்படுத்தல. இந்த நாடே பேட்ச் ஒர்க். மேயர் பிரியா சொன்ன மாதிரி பேட்ச் ஒர்க் மாநிலமா இங்க இருக்கு. பேட்ச் ஒர்க் மாநிலம் எப்படி ரோடு பேட்ச் ஒர்க்கோ, உதயநிதியும் பேட்ச் ஒர்க் முதல்வர் தான் அவர். அண்ணன் எடப்பாடியார் பார்த்த உடனே கடன்னு ஒரு படத்துல வடிவேல் கால் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்றாங்களே, அதுதான் சார் உதயநிதி.